எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். 2, 3 டேஸ்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு விஷயம் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, ஏதாச்சும் ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காம தள்ளி போயிட்டே இருக்கும் தடைப்பட்டு. அத நெனச்சு நெனச்சு நம்ம வேதனையோட, கண்ணீரோட, அவமானத்துல அப்படி ரொம்ப கஷ்டத்தோட நம்ம வேற ஏதாச்சும் வழி இருக்காதா? எத்தனையோ கடவுள பார்த்துட்டோம், என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம். ஆனா நமக்கு விடுதலையே இல்லையே! நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னு வாழ்க்கையில விரக்தியோட நெறைய பேர் இருந்துட்டுருப்போம். ஸோ அவங்களுக்காக ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்னன்னா, எப்படி நம்ம ஸ்பெஷலா ப்ரேயர் பண்றது? அப்படி பண்றதுனால கண்டிப்பா அந்த காரியங்கள் கூடிய சீக்கிரமாக கைகூடி வரும். அப்படின்னு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருந்தேன். என்னன்னா, 1000 பிரேசஸ் 1000 ஸ்தோத்திர பலிகள். ஒவ்வொரு நாளும் நம்ம கடவுளுக்கு 1000 ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்தும் பொழுது, கண்டிப்பாக அந்த காரியம் சீக்கிரமாக கைகூடி வரும். ஏன்னா, நம்மளுடைய கடவுள் துதித்தலில் மகிழ்வோன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குங்க. நம்ம அவருக்கு துதித்தலால பலியிடும் பொழுது, நம்மளுடைய துதித்தலால் அவருக்கு பலிகளை செலுத்தும் பொழுது, அவர் மகிழக்கூடிய தேவன். அப்போ நெனச்சு பாருங்க, நம்ம யாரையாச்சு ரொம்ப சந்தோஷப்படுத்தணும், நம்மளுடைய அப்பாவ நம்ம ரொம்ப சந்தோஷப்படுத்தணும், நல்ல மார்க் வாங்கி குடுத்து நல்லா சந்தோஷப்படுத்துறோம். இல்ல நம்மளுடைய ஒய்ஃப்‌க்கோ, நம்மளுடைய பார்ட்னர் யாரா இருக்கட்டும், நம்ம குழந்தைகளுக்கு யாருக்கோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி குடுத்து, இல்ல ஏதோ ஒரு காரியத்தினால அவங்கள சந்தோஷப்படுத்துறோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்காக என்ன வேணாலும் செய்றதுக்கு இருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கடவுளுக்கும், நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம துதித்தலால அவருக்கு பலிகளை செலுத்தும் பொழுது, அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்போ நம்ம அப்போ அவரு சந்தோஷமா இருக்க நேரம், நம்ம கண்ணீரோட இருக்கிறது அவருக்கு விருப்பமா இருக்குமா? கண்டிப்பா இல்ல. நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு நம்ம எந்த காரியத்திற்காக துதித்தலை ஏறெடுத்துட்டு இருக்கோமோ, அந்த காரியத்தை கூடிய சீக்கிரமாக நிறைவேற்றி குடுப்பார். அந்த காரியங்கள் டிலே ஆயிட்டே இருக்கும். எப்போ நடக்கும்னே தெரியாது. எத்தனையோ வருஷம் காத்துட்ருப்போம். ஆனா, கூடிய சீக்கிரம் இப்போ அ எப்போவோ நமக்கு ஏதோ ஒரு வருஷம் எப்போவோ நடக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா, ஏதோ ஒரு இதில நமக்கு ஒரு லக்ல கிடைச்சிற மாரி இருக்கும் தெரியுமா? எப்படி கிடைச்சுனே தெரியல, ஆச்சரியமா இருக்கு. அப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஆனா, சடன்னு கிடைச்சிரும். அந்த மாதிரி தான் இந்த விஷயம். நம்ம கடவுளுக்கு துதிகளை ஏறெடுக்கும் பொழுது, கடவுள் சடனா கிரேஸ் ஆட்டு அவருடைய கிருபையினால, "இந்தாப்பா வச்சுக்கோ, சந்தோஷமா இரு" அப்படின்னு ஏசப்பா நம்மள சந்தோஷமா வைக்கிறதற்கு ஒரு சான்ஸ் தான் இந்த விஷயம். இந்த ட்ரிக்ஸ நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இந்த விஷயத்த யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணாதவங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு செஞ்சு பாருங்க. நீங்க அழுதுட்டே இருக்கிறவங்க, கூடிய சீக்கிரமா சந்தோஷமா இருக்க போறீங்க. காட் பிளெஸ் யூ ஆல்.